வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது ஒரு நியூ வீடியோவாக தான் இருக்கும். ஸோ என்ன வீடியோ இது, என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏலகிரியில் ஒரு நாள் தங்குறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஒரு ரெசார்ட் மாதிரி நல்ல ஒரு ரூமு ப்ளஸ் ஸ்விம்மிங் பூலோட எவ்வளோ வருது அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு தான் நாங்கள் எவ்வளோக்கு பேசி வாங்கியிருக்கோம் அப்படின்றதும் நீங்கள் எவ்வளோக்கு வாங்கலாம் அப்படின்றதும் ஜேஎஸ்பி ரெஸ்டாரண்ட்னு வருது சாப்பிட்டு வந்தனால ஜேஎஸ்பி ரெசார்ட்னு சொல்லிட்டு ஏலகிரியில் எவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்க ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11க்கு வரணும், அடுத்த நாள் 11க்கு செக் அவுட்டு 3.5 சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது 4.5 சொன்னாங்க. நாங்கள் அங்கேருந்து பேசி 3.5 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் வேணால் இந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏலகிரி சைடு வந்தால் நான் இது வெளியே இருந்து பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலு, இது ரூமு எல்லாத்தையுமே இருந்துச்சான் வீடியோ மட்டும் பேசிக்கிறேன். பார்க்கிங்கு வெளில இருந்து அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணி இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். நம்ம அங்கேருந்து ஏலகிரி வந்தது, பைக் ரைடு வந்தது இன்னொரு தனி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ கீழே லிங்க் தரேன். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம சேனலில் கண்டிப்பாக இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி பைக்கில் ரைட் பண்ணி வந்தோன்னே இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெசார்ட்டை காட்டுறது. இங்கே வந்தால் ஹோம் ஸ்டே மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ அதுக்கான வீடியோ தான் இது. நாங்கள் போயிட்டு அங்கேருந்து அப்படியே வரேன். இப்படி தான் நாங்கள் வந்தோம். இது இந்த ரோடு ஸ்ட்ரெச்சு போகிறது. ஸோ இதுதான் இந்த ரெசார்ட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு இருங்க. 0.5 காட்டுறேன். இப்படி தான் இருக்குது வெளிலேருந்து அவுட் சைடு. 3.5 எங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க. நீங்களும் வந்து பேசும்போது வந்துட்டு 2-3 டைம்ஸ் பேசுங்க. கான்டாக்ட் நம்பர் இங்கே இருக்குது. இது ஒன்றும் ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, நம்ம சேனலே ப்ரொமோஷன் பண்ணுற அளவு நிலமையில தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு நாங்கள் இங்கே வந்தோம் இந்த மாதிரி கம்மி விலையில் நல்ல ஒரு ரூமாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இது ஒரு தனி வீடியோவாகவே நான் மேக் பண்ணுறேன். அப்படியே நான் போகிறேன். பைக்கு எங்கே நிறுத்தியிருக்கோம், நம்ம ரூம் எங்கே இருக்குது, ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே நான் அப்படியே காட்டுறேன் கைஸ். அப்படியே உள்ளே அப்படியே இதுதான் என்ட்ரன்ஸு. கேட் திறந்துட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். வரான்னா ஸோ இங்கே அப்படியே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. மேலே அது வந்து சாப்பிட்றதுக்குன்னு நினைக்கிறேன். நான் மேலேயும் போய் காட்டுறேன். இப்படி வந்தோன்னா இந்த பிளேஸ் இதான் ரூமு. என்ட்ரன்ஸ்லேயே இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. ஓகே தான், ஓரளவு நீட்டாக தான் இருக்குது. நான் அதே அப்படியே காமிச்சிடுறேன். ஸோ இது ரெஸ்ட் ரூமு, அதுக்கப்புறம் இது ரூம் கைஸ். ஃபஸ்ட்டு வரும்போது இன்னும் இத்தினூண்டு இருக்குது, குனிஞ்சு தான் வர மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பட் ரூம் வந்து நீட்டாகவே இருக்குது. ஒரு 6 பேர் தங்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது சொல்ல போனால். ஸோ ஏசிலாம் கிடையாது, பட் ஆனால் நான் 0.5 வச்சுக்கிறேன். ஸோ இங்கே 2 பேர் படுக்கலாம், அங்கே 2 பேர், இங்கே 2 பேர். நாங்களும் 6 பேர் வந்திருக்கோம். பட் நாங்களாம் இதிலே 3 பேர் அந்த மாதிரி தான். கொடைக்கானல் கொல்லி போனப்போலாம் அப்படி தான் படுத்துருந்தோம். ஸோ நீங்கள் கொடைக்கானல் கொல்லி vlog பார்க்கலன்னா அதுவும் நம்ம சேனலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஓகே, இப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஏலகிரி வந்தது, பைக் ரைடு, அதெல்லாம் வந்து vlog பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு இது இருக்குது. அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த vlog போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப வளர்றேன். ஸோ இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு எல்லாம் போய் ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு இருக்கிறானுங்க. அப்படியே எங்கேயுமே கட் பண்ணல. அங்கேருந்து அப்படியே நடந்து வரேன். பைக் பார்க்கிங், அங்கேருந்து நம்ம ரூம் எங்கே வருது அப்படின்ட்டு தான். இந்த ரூம் 3.5K வித் ஸ்விம்மிங் பூல் ஓகேயா அப்படின்றதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறாலும் ஒர்த்தான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு பர்சனுக்கு 700 சம்திங், அவ்வளோ 600 சம்திங் அவ்வளோ தான் வருது 3.5K. ஏன்னா 6 பேர் வந்து தங்குறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போது மேக் பண்ணிருக்கேன். இல்லைனா பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ நான் வந்து ஸ்விம்மிங் பூலே அப்படியே காமிச்சிட்டு போய் ஜாலியாக ஃபன் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ ஓகே, எல்லாம் இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. ரூம் இன்சைட் அப்படியே வந்தோன்னா இந்த அழகான பிளேஸ். ஸோ 0.5 காட்டுறேன். சேர்லாம் உள்ளே வச்சு சேர்லாம் உள்ளே வச்சு விளையாடிட்டு இருக்கிறானுங்க. பின்னாடி இப்படி தான் இருக்குது அப்பியரன்ஸ். நான் மேலே போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ சின்ன ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இது ஒரு 3 to 4 or 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஆல்ரெடி ரூம் ப்ரைஸிங் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலே வந்துட்டு போன் ஃபயர் வேணால் போடுவாங்க போல இருக்குது. ஃப்ரீ ஃபயர்லாண்டு போன் ஃபயர்னு வருது. கேம்ப் ஃபயர் வேணால் கேம்ப் ஃபயர் போட்டதுக்கான இது தான் இது. இங்கே இவனுங்க அதை கேட்டானுங்களா என்ன ஏதுன்னு தெரில. ஸோ அதுதான் நம்மளோட ரெசார்ட். இந்த பக்கம் தனியாக கேம்ப் ஃபயருக்கு பிளேஸ் போல் இருக்குது. சேர்லாம் போட்டிருக்காங்க. சாப்பிட்றதுனா இந்த டைனிங் ஹால் வந்து நைட் எதாவது வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்லாம். மாடுலாம் கட்டியிருக்காங்க. 0.5 ரொம்ப நேரம் ரெஸ்ட்டணும். ஸோ இங்கேருந்து அப்படியே பசங்களை காட்டுறேன். எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள். இருக்கிற தண்ணிலாம் வெளில அனுப்பிச்சிடாதீங்க, நமக்கு தண்ணி இருக்காது. எல்லாம் ஃபன் பண்ண இருக்கிறானுங்க. நான் தான் வேலைன்னு பொழுது தண்ணி கொண்டுற மாதிரி வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ஸ்விம்மிங் பூலே இருக்குது பின்னாடி.
இருங்க அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே போட்டிங்லாம் போகிறாங்க. நம்ம நாளைக்கு முடிஞ்சால் அங்கே நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு போகலாம். கொடைக்கானலில் போனோம். ஸோ இங்கே நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் போகிறாங்கல்ல. ஸோ நம்மளும் வேணால் அங்கே போட்டிங் நாளைக்கு போகலாம். அதெல்லாம் வந்துட்டு ஏலகிரி vlog வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் இதெல்லாம் இருக்காது. நான் அப்படியே அந்த vlog பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாச்சும் 1-2 திங்ஸ் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் ஞாபகம் வந்துச்சுன்னா அகைன் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏலகிரியில் ரெசார்ட் ஸ்டே தனியாக ஸ்விம்மிங் பூலோட 3.5K இருக்குது. ஜேஎஸ்பி ரெசார்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். கூகுள்லேயும் போட்டு பாருங்கள். அட்வான்ஸ் மட்டும் 1000 பே பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீதிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒர்த்துன்னு தோன்றனால இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து ஏலகிரி பைக் ரைடு வந்தது. நம்ம சேனல் வியூவர்ஸ் இதை பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கவங்க பைக் ரைடு வந்ததை பார்க்கணுன்னா இதோட 15 வாட்டி சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கும் அந்த வீடியோ. அதை பார்த்துருக்கீங்களா? இது கீழே லிங்க் தரேன். புதுசாக யாராவது நியூவாக இந்த நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, இந்த சேனலில் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3.5K ஒர்த்தான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.